இடையில வந்து ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு கேள்விங்க. ராமலிங்க வள்ளலார் தெரு, மதுரை ஸ்ரீ மீனாட்சி நகர், வலசரவாக்கம். அங்கேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார். பேர் ரகுநாதன். ஒரு முக்கியமான கேள்வின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் பிரச்சனை எப்போதான் தீரும் அப்படின்னு கேட்குறாரு. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் அதான் தெருவுக்கு தெரு வச்சு நான் தான் கொடுக்குறோம். அப்புறம் என்ன தண்ணீர்? அதை வாங்கி குடிக்க வேண்டியதானே? இல்லை, நீங்கள் இதுக்கு வரேன். இல்லை, என்ன பிரச்சனை எனக்கு புரியல. தண்ணீர் நான் வந்து குடி தண்ணீர், முல்லை பெரியாறு தண்ணீர், கர்நாடகாவிலேருந்து காவிரி தண்ணீர், பாலாற்று தண்ணீர், இந்த தண்ணீர் பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னு கேட்குறாரு. 40 பேரும் இப்போ வந்துட்டாங்க. அந்த அர்த்தத்தில் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேற வந்து இல்லை, நம்ம தான் ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த ஊட்டியில் வர மொயாரை வந்து தடுப்பணை கட்டினாலே காவிரியும் தேவையில்லை, வேறு எதுவுமே நமக்கு முல்லை பெரியாரை பற்றிலாம் பேசவே வேண்டியதில்லைன்னு நாங்கள் கட்டிடுவோமா? பிரச்சனையை அப்படி அது மட்டும் இல்லை, பிரச்சனையை தீர்த்துருவோமா? விவசாயிகள் சந்தோஷமாக விவசாயம் பண்ண விட்டுருவோமா? அது என்கிட்ட இலவசத்துக்கு வரமாட்டீங்கல்ல. அதான் சொல்கிறேன். உங்களை வந்து இப்படியே பிச்சைக்காரனாவே இந்த எமராத ஒரு படத்தை சொல்லுவா, அதே இவனுங்களை இப்படியே பிச்சைக்காரனாவே வச்சாதான் சரியா இருக்கும்னு ஏதோ ஒரு எமராத ஒரு படத்துல சொல்லுவாரு. அந்த மாதிரி மக்களை பிச்சைக்காரர்களாகவே இலவசத்திற்கு அலைபவர்களாகவே வைத்து கொண்டிருந்தால்தான் இவர்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அதனால வந்து நீங்க தண்ணி பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவாங்க, எப்போ தீரும், எப்போ இதெல்லாம் கேள்வியெல்லாம் விட்டுடுங்க. வேற தண்ணி பிரச்சனை இருக்குது, வச்சுட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப தாகமா இருந்ததுன்னா அது முனக்கடையில் இருக்குது, போய் பார்த்து நீங்க தாகத்துக்கு ஏதாவது சரி பண்ணீங்க. அதோட வந்து நீங்க வந்து நிறுத்திங்க. அந்த முல்லை பெரியாறு என்னாச்சு, காவிரி என்னாச்சு, இதெல்லாம் வேண்டாத வேலை. இதெல்லாம் இப்போதைக்கு நாங்கள் ஒன்றும் தீர்க்க மாட்டோம். எங்களுக்கு அந்த மாதிரி அபிப்பிராயமே கிடையாது. அடுத்தது வந்து சீனிவாசன், கம்பர் நகர், கொளத்தூர். வழக்கமாக கேள்வி கேட்டுட்டு இருக்கிறவர். அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி, டெல்லிக்கு அழைப்பு என்று எல்லா செய்தி ஊடகங்களிலும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. பிறகு அது இல்லை என்று மறுப்பு செய்தி வெளியானது. உண்மையில் என்னதான் நடந்தது திரிசக்தியாரு? இல்லை, நம்ம இது ஏற்கனவே இதே மாதிரி ஜோதிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஜெயிச்சாலும் தோற்றாலும் அண்ணாமலை தான் இங்கே வந்து மாநில தலைவராக தொடர்வார் அப்படின்னு இந்த தேர்தலுக்கெல்லாம் முன்னாலேயே அவர் தோக்க போகிறாருன்னு நமக்கு தெரியாது. அப்போது நம்ம சொல்லியிருந்தோம் அவர் ஜெயிக்கிறது 50-50 சான்ஸ் தான் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம வாயில் பூந்தது எதுவுமே வந்து கரெக்டாக அப்படி தான் நடக்கும். நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு அப்படி ஒரு ராசி. ஆனாலும் வந்து அது நடந்து போச்சு. அண்ணாமலை வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவர் தான் இங்கே தலைவர்னு சொன்னோம். அது ஏன் வந்து அவர் அமைச்சர் ஆவார்னு கிளப்பி விட்டது ஊடகங்கள் கிளப்பி விட்டது. ஊடகங்களை கிளப்பி விட்டது யாருன்னா பாஜகவில் அண்ணாமலை சுற்றியே சில சக்திகள் இருக்குது. அண்ணாமலைங்கிறது கிளப்புனா அந்த இடத்துல வந்து உட்காரணும்னு. அவர் அமைச்சராக இருந்தால் மினிஸ்டர், அது என்ன ஜூனியர் அமைச்சர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சொல்லுவாங்க. அதில் அமைச்சரை போட்டு ஒரு ஜீப்பை போட்டு ஒரு சைரனை போட்டு அவர் பாட்டில் உட்காந்துருக்கு போறாரு, வர போறாரு, மாதத்துக்கு ஒரு மெட்ராஸ் வருவார். நம்மளை இங்கே போட்டாக்க நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ஒரு அவங்களுடைய முக்கியத்துவம் கருதி, சுயநலம் கருதி அண்ணாமலை அமைச்சராக போகிறார். அவர் அமித்ஷாவுக்கு அந்த ஹோம், அதாவது உள்துறை அமைச்சரில் இணையமைச்சராக போகிறார் அப்படி இப்படின்லாம் கிளப்பி விட்டாங்க. நேற்று தெளிவாக வந்து அமித்ஷா சொல்லிட்டாரு, அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி இல்லை, அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுடைய கணிப்பில் 2026 வரைக்கும் அவரை இங்கேயே வந்து பாஜக வைத்திருக்கும் என்பதுதான் நம்மளுடைய கணிப்பு. ஏறக்குறைய அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன நடந்துச்சு இடையில அவரை வந்து கூப்பிடுறாங்கன்னு அவங்க யாரும் கூப்பிடவே இல்லை. இங்க சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி கிளப்பி விட்டா அங்க வந்து ஏதாவது ஒன்று காதல் விழுந்து அண்ணாமலை அமைச்சர் ஆகிடலான்னு அவங்க தான் எல்முருகனை மட்டும் அமைச்சராகிட்டு விட்டுட்டாங்க. அவ்வளோதான். முன்னாடி அப்படி ஒரு திட்டம் இருந்ததா சொல்லி தகவல். அதுக்கு முதல் நாள் தான் ராவணாவிலையும் அதை பற்றி பேசியிருந்தோம். இடையில ஏதோ பெரிய குழப்பம், இன்னும் ஒரு 6 மாதம் இல்லை. என்னுடைய கணக்கில் வந்து 6 மாதம் ஆனால் கூட, இது என்னுடைய கணிப்பு, இப்போதைக்கு அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. 2026 வரைக்கும் அண்ணாமலையை வந்து இங்கே தான் வச்சுருப்பாங்க. ஆட்டம் சரியாக இருக்குன்றீங்க அப்படின்னு வந்து வச்சுருப்பாங்க. இதில் வேறு யாராவது வந்து ஒரு கால் மறுபடியும் வந்து இதில் வந்து ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேணால் திருப்பி சரி இங்கே வேணா அங்கே வேணா மேகாலயா, ஏதாவது நாகாலாந்து எங்கேயாவது ஒரு இடத்துல மறுபடியும் அவங்களுக்கு ஆளுநராக போட்டு அனுப்பிச்சி விட்டாலும் விட்டுருவாங்க. அப்படி வேணால் நடக்கலாமே தவிர இவர் வந்து வேற எங்கேயோ ஆளுநராகவோ இல்லை அமைச்சராகவோ போவதற்கு வாய்ப்பில்லை.
கார்ட்டூனிஸ்ட் பாலாவின் கைவண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9561 47733 linesmediaworks@gmail.com. அடுத்தது புகழேந்தி அரியலூர். யாருக்கு இங்கே அமைச்சர் பதவி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே வளராது. சேகர் பாபு. அதாவது சென்ற தேர்தலையும் இந்த தேர்தலையும் பார்த்தா சேகர்பாபு அண்ணன் நல்லா அதெல்லாம் ஜம்முன்னு அவர் அறிவாளி, புட்சாலி, நமக்கு தெரியும் புட்சாலி அவர். பிஜேபி ஏறத்தாழ ஒரு 8% அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கு. அதிமுக 0 தான் வாங்கிச்சு, ஆனால் ஓட்டு சதவீதம் 2% அதிகமாக வாங்கியிருக்கு. இது 2, பாஜக 8, நாம் தமிழர் 4% கிட்டத்தட்ட அதிகமாக வாங்கியிருக்கு. சரிங்களா? திமுக 6% குறைவாக வாங்கியிருக்கு. காங்கிரஸ் கட்சி 2% குறைவாக வாங்கியிருக்கு. அதை கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லிடாதீங்க, யாருக்கும் கேட்கக்கூடாது. ஏன் இது ரகசியமா? சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. ஆக பாஜக இது யார் வந்தாலும் வளர போகிறது இப்படியே பேசிகிட்டு இருக்கேன். ஒரு படத்தில் இந்த கல்லாப்பட்டி சிங்காரம் அது பாக்யராஜ் படத்தில் வச்சுட்டு இந்த பாலிடால் வச்சுருப்பார். ஊரில் கிணத்துல இந்த பொறுக்கி பசங்கள்லாம் பாலிடாலை கொட்டிடுவேன்னு ரவுடிங்கெல்லாம் மிரட்டுவாங்க. இவர்கிட்ட சொல்லுவாங்க மிரட்டுறாங்க. ரவுடியாக இருந்தால் எவனாக இருந்தாலும் எனக்கு என்ன பையன், ஒரு கடை இவர் கடை வச்சுட்டு வாசலில் கல்லாப்பட்டி சிங்காரம் உட்காந்துருப்பார். ஏய் யார் ரவுடி, வாடா இங்கே தான் இருக்குது பாலிடால், எடுத்துருவியா நீ, கிட்ட வந்துடுவியா நீ, மெதுவாக கிட்ட வருவான். அப்புறம் பாலிடால் மேலே கை வச்சிருவியா நீ, மெதுவாக கை வைப்பான். கை வச்சுட்டா பயந்துருவான். எடுத்துருவியா, கையில் எடுத்துருவான். எடுத்துட்டா ஓடிடுவியா, ஓடிடுவான். இந்த பக்கத்தில் இருக்கலாம், அண்ணே பாலிடால் எடுத்து ஓடிட்டானே, சரி ஓடிட்டான் விடு பார்ப்போம் அப்படின்னு ஒரு பாக்யராஜ் படத்தில் வரும் கல்லாப்பட்டி சிங்காரம். அண்ணன் கல்லாப்பட்டி சிங்காரம் சேகர் பாபு பார்க்கும்போது கல்லாப்பட்டி சிங்காரத்துக்கு லேசாக தாடி வச்ச மாதிரி இருக்கு. அதே மாதிரி ட்ரெண்டில் பேசுகிறாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாருன்னா இவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது. எதிர்கட்சியில் அதில் பாஜக ஜெயிக்கும், அதிமுக அதுக்குள்ளேயே போல, நாம் தமிழர் ஜெயிக்கும், இதெல்லாம் போல. எதிர்கட்சிகளுக்கு கூடுதல் வாக்கு சதவீதமும் திமுக காங்கிரஸுக்கு குறைவான வாக்கு சதவீதம் வருது. 2026 பார்த்து அவ்வளோதான் சொல்லுவோம். பாஜக வளராது, அதிமுக அழிந்து விட்டது, நாம் தமிழர் நசுங்கி விட்டது, இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல உங்கள் கட்சி ஆவறதை பாருங்க. இறங்கிக்கிட்டே வருது. ஜெயிச்சிட்டீங்க 40 சீட், அது வேறு விஷயம். பட் வாக்கு வங்கி இறங்கிட்டு வருது. திமுக வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. ஆமாம், அதை கவலைப்படுங்க. அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க. ஊராங்கட்சி அவன் ஏதோ நடத்திட்டு போகிறான், அவன் பிரச்சனை, உங்கள் வேலையை பாருங்க. சரிங்க ஐயா. பூமிநாதன் மதுரை. திமுக எம்பிக்கள் 40 பேரும் தமிழகத்துக்கு அவங்க ஜெயிச்சதால் 40 பேர் ஜெயிச்சதால் தமிழகத்திற்கு என்ன பயன் எதிர்பார்க்கிறீர்கள் சக்தியார்களே? தம்பி பூமிநாதன், உங்களுக்கு ஏன் இந்த நக்கல்? போன தடவை ஒரே ஒரு சீட்டை மட்டும் விட்டுட்டு பாக்கி 38 ஜெயிச்சோம்ல நாங்கள் பாராளுமன்றத்தில். நாங்கள் என்ன கிழிச்சோம்? 38ல் கிழிக்காத இப்போ 39 வச்சு நாங்கள் கிழிச்சிருவோமா? உங்களுடைய எதிர்பார்ப்பில் ஒரு நியாயம் இருக்க வேணாமா? இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 2014 இவர் சொன்னார், யார், கலைஞர் அதிமுகவில் ஒரு சில எம்பிகள் தேர்வாகி 2014 டெல்லிக்கு போனாங்க. கல்யாணமாகி என்ன பயன்? சாந்தி முகூர்த்தத்திற்கு வழி இல்லையே. அதாவது அமைச்சரவையில் கிடைக்கலையே அவங்களுக்கு. ஆமாம், அவர் தான் பேசினார். ஆமாம், சாந்தி முகூர்த்தத்துக்கு வழி இல்லையேன்னாரு. 40 பேரும் இப்போ கல்யாணம் ஆகி உட்காந்துருக்காங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு வழி இல்லை. அவர் சொன்னது அவருக்கே வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் அண்ணன் துரைமுருகன் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருப்பாருங்க. நம்மளால அங்கே போவான், அப்படி எம்பியாக போவான் நம்மளு. அப்புறம் பில்டிங்கை பார்ப்பான், இப்படி கட்டினாங்க, இப்படி வச்சு கட்டினாங்களா, அப்படி வச்சு கட்டினாங்களா, அதெல்லாம் பார்ப்பான். அதுக்கப்புறம் வருவான். அப்புறம் அங்கே உட்காந்துருப்பான். என்னவோ பேசுகிறாங்க, நமக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் கேன்டீனுக்கு போவான். கேன்டீனில் போய் சாப்பிட்டுட்டு, ஹலோ மாமன் நாளைக்கு வந்துடுவேன், அந்த இதெல்லாம் எடுத்து வையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். இவ்வளோதான் நம்ம எம்பி. நான் சொல்லலை ஐயா, அண்ணன் துரைமுருகன் பேசுனது இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு வீடியோவில். அது எப்போ பேசுனது. அதுக்கப்புறம் ஆராசா ஒரு தடவை காரில் போகும்போது பேசியிருக்காரு, அந்த வீடியோவும் ஓடிக்கிட்டு இருக்கு. காரில் முன் சீட்டில் உட்காந்துறாரு. இப்போல்லாம் கேன்டீனில் பின்னாலேருந்து ஒரு தம்பி கேட்குறாரு, ஒரு கூடவே ஒரு அல்லகை வரும்ல, அதில் யாரோ ஒன்று. இப்போல்லாம் மோடி வந்ததுக்கப்புறம் இந்த கேன்டீனில் இந்த நான் வெஜிடேரியனே போடுறது இல்லையே.
ஆமாம் தம்பி, இப்போ வந்து மோடி வந்ததுக்கப்புறம் எல்லாமே வெஜிடேரியனாக போட்டாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த ஆர்எஸ்எஸ் பிராமணியம் வந்துருச்சு. அதாவது வெஜிடேரியன்றது பிராமணியமா. இப்போ ரஷ்யாவில், அமெரிக்காவில், யூரோப்பாலலாம் வந்து எல்லாரும் வெஜிடேரியன் ஆகிட்டான். அப்படின்னா அவலாம பூனல் போட்டானான்னு தெரில, பிராமணியத்துக்கு வந்துட்டானான்னு தெரில. சைவம் இருக்கிறாங்களே இங்கே நிறைய பேர் இருக்காங்க பிராமணர்கள் அல்லாத. ஏங்க இப்போது மார்வாடிகள், அதாவது ஜெயின்னு சொல்லக்கூடிய சமணர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பிராமணர்களை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த இதில், சைவ சாப்பாட்டில். இந்து மதத்தை சேர்ந்த எத்தனையோ பிரிவினர் வந்து பிராமணர் அல்லாதோர், அவங்களும் வந்து சைவ உணவு அப்படிங்கிறதுக்காங்க. இதை தாண்டி சில பேர் விரும்பி சைவ உணவு மட்டும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இவர் சொல்கிறாரு நான்வெஜ், அவர் பிராமணியம் வந்துச்சுங்க. முன்னால் மட்டன் சிக்கன் கறிலாம் நல்லா இருந்தது. போனோம் அந்த மூப்பனார் பீரியட்லலாம் குலாப் ஜாமுன்லாம் போடுவாங்க. எடி மூப்பனார் பீரியட்ல குலாப் ஜாமுன்லாம் போடுவாங்க, புளியோதரை போடுவாங்க. அது என்ன மூப்பனார் பீரியட் இல்லைங்க தெரியல. அவரு ஏதாவது சொல்றாரு அந்த மாதிரி. இவர் ஆராசா சொல்றாரு, நான் எங்க போய் நான் பாராளுமன்றத்தில் போய் புளியோதரையா சாப்பிட்டு வருவேன். அப்போ இதெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் மாற்றிட்டாங்க. நம்ம வந்து அது அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்லிகிட்டே வர்றாரு காரில் முன்னால் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிட்டு. இது ஒரு பழைய வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க 40 பேரும் இப்போ வந்து போய் என்ன பண்ண போகிறாங்க, இந்த போண்டா பஜ்ஜி. ஏன்னா இனிமேல் அதான் சொல்லிட்டார்ல, பிராமணியம் வந்துருச்சு, ஆர்எஸ்எஸ் வந்துருச்சு, அதனால் வந்து அப்போவே வந்துருச்சு 2014. ஸோ இனிமேல் வந்து மட்டன் கறி சிக்கன் கறி கூட கிடையாது. போண்டா பஜ்ஜி என்ன மாதிரி கவலை இருக்கு பாருங்க, அதை பாருங்க. இப்ப நீங்க இந்த போண்டா பஜ்ஜி இவங்களுடைய கவலையை பாத்தீங்களா? இவங்க 40 பேர் தமிழ்நாட்டு மக்களுக்காக போய் அங்க குரல் கொடுத்து ஏதாவது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை 1% கூட வருதா? வரத்துக்கு வாய்ப்பு இல்லை தம்பி. அப்படிலாம் நினச்சி கனவு காணாதீங்க. 40 பேர் அங்கே போய் போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு வருவாங்க, அதோட சரி. அதில் வேற வருத்தமாக இருக்காங்க, மட்டன் கறி சிக்கன் கறி கிடைக்கலையேன்றது. இதோட சரி. வேற தமிழ்நாட்டு, அதாவது இந்த 40 பேரால் தமிழ்நாட்டுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. தமிழ்நாட்டால் இதனால் வந்து பாராளுமன்றத்துக்கு இந்தியாவுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. 40 பேர் சும்மா போயிட்டு ஏதாவது ஒரு மோடி ஏதோ ஒரு பில்லு பாஸ் பண்ணணும் மசோதானா உடனே வந்து நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்துட்டு கேன்டீனில் வந்து உட்காந்துட போகிறாங்க. இதான் நடக்க போகுது. ஒரு கதை பொருத்தமா என் அனுபவத்தில் வந்துட்டு வாழப்பாடி மந்திரியாக இருந்தபோது அவர்கிட்ட ஒரு நல்ல அவர் ஒரு இதில் நிறைய எழுதுவார், எல்லாம் பண்ணுவார். கிள்ளி வளவன் சொல்லிட்டு அவருடைய காங்கிரஸில் இருந்த தெரியும். அவருக்கு பேரே வந்து புள்ளி விவரம் கிள்ளி வளவன். எந்த தகவலை கேட்டாலும் டக்குன்னு சொல்லுவார், பட்டுன்னு சொல்லிடுவார். இந்த வருஷம் இந்த தேதி அவர் தான் அவர்கிட்ட இருக்கிறாரு. இப்போ மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் திருஞானம் 2 பேர் போகிறாங்களாம். என்னையா கிள்ளி என்ன நல்லா இருக்கியா, எப்படி நல்லா வசதியா, நல்லா செய்கிறாரா அப்படின்னு கேட்டாருனாக்கா, நிறையா அவர் கூட இருக்கிறார்ல செக்ரட்டரியா, பெருசாக என்ன செய்து கொடுத்துருப்பாருன்னு மேலிங்கனையும் பார்த்துட்டு, உனக்கு இத்தனை வருஷம் என்ன தூக்கி கொடுத்தாருன்னு கேட்டாரான். நிறைய கட்டி கொடுத்தாருன்னு. அதே தான் எனக்கு தலையில் கட்டி கொடுத்துக்கா, உனக்கு தூக்கி வைக்கிறோம் போ அப்படின்ட்டாரன். வார்த்தை வேற. அந்த மாதிரி இப்ப 40 பேர் ஏற்கனவே போய் கட்டி இழுத்துன்னு வந்தது இருக்குல்ல. ஆமா, இதுதான் நடக்க போகுது. 38 பேர் போன போது ஒன்றும் கிழிக்கலையா, எக்ஸ்ட்ராவா ஒரு ஆளை போட்டுறீங்க. அது பாண்டிச்சேரி விடுங்க, நீங்க 38 போல 39 போனோம்னா அப்படியே கிழிச்சு தோரம் கட்டிடுவாங்களா அவங்க. வேலையை பாருங்க.